வருங்கால மருந்தாளுநர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் ஆல்ரெடி எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸ் இதெல்லாமே பற்றி சிலபஸ் வைஸாக ஆல்ரெடி பார்ட்டாக வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜியில் செகண்ட் பார்ட் ஆஃப் சிலபஸ் டாப்பிக்கில் இருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வீடியோஸ்க்கு எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எங்களை இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ண வைக்கிது, இன்னும் அதிகமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண வைக்கிது, ஓகேவா? ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸோட ஷெடியூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் மார்னிங்கே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். வீடியோஸ் நைட் இல்லை ஈவினிங் டைமில் போஸ்ட் பண்ணுவோம், ஓகேவா? அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடி ஃபார்மகோவேதாவுக்குன்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மெசேஜஸ் பண்ணணுன்னாலுமே நீங்கள் அது மூலயமா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் ஆல்ரெடி ஜென்ரல் ஃபார்மகாலஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமும் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஐ, ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே என்னென்ன வருதோ அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது சிலபஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரக்ஸுக்குமே அவங்க என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன், ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், டோஸ், இண்டிகேஷன்ஸ், கான்ட்ரா இண்டிகேஷன், ஓகேவா? நம்ம எப்படி காலேஜில் நம்ம படித்தோமோ அதே பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதுக்காக நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. எந்தெந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தேவையோ அதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்போம், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போது நமக்கு நர்வஸ் சிஸ்டம்னா தெரியும், 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நர்வஸ் சிஸ்டம். அதாவது நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸ், எக்ஸாம்பிள் ஹார்ட் நம்ம யோசித்து வாலண்டியராக அது பீட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே ஹார்ட் பீட் ஆகுது, நம்ம ப்ரீத் பண்ணுறோம், இதெல்லாம் என்னது? ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஆக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கணும்னா நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஆக்ட் ஆகும். அதான் என்னது? சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஓகேவா? ஓகே, கிளியர். ஸோ அடுத்து ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டமில் 2 டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம், இன்னொன்று சிம்பத்தட்டிக் சிஸ்டம், ஓகேவா? இந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இதோட இன்னொரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலினர்ஜிக் சிஸ்டம், ஓகேவா? இல்லைனா கோலினர்ஜிக் ட்ரக்ஸ். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம், ஓகேவா? கோலினர்ஜிக் ட்ரக்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா பேராசிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்லலாம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் ட்ரக்ஸை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ்னு சொல்லலாம், ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ட்ரக்ஸுக்கு மட்டும் இந்த நியூரோ ஹியூமரல் டிரான்ஸ்மிஷன் அதுவும் சிலபஸில் ஒரு வேடிங் இருக்குது. ஸோ அதனால் இந்த கெமிக்கல் எப்படி செக்ரிட் ஆகுது அப்படிங்கிறதையும் லைட்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னால என்ன மீனிங்? கோலினர்ஜிக் ட்ரக்ஸ்னு சொல்லலாம், பேராசிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்லலாம், கோலினோ மிமிட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்லலாம், ஓகேவா? இங்கே எல்லாத்துலேயுமே என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன கெமிக்கல் ஆக்ட் ஆகும்னா அசிட்டைல் கோலைன், ஓகேவா? அசிட்டைல் கோலைன். இந்த அசிட்டைல் கோலைன் தான் நம்ம பாடியில் எங்கெங்கே ரிசப்டார்ஸ் இருக்கோ தேவையான ரிசப்டார்ஸ் அதில் போய் பைண்ட் ஆகிட்டு அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா? இப்போது நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக்ஸுமே என்ன ஆக்ஷனை தான் ப்ரொடியூஸ் பண்ணும்? அதே அசிட்டைல் கோலைன் நம்ம பாடியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்ஷனை வெளியே இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்கும் அந்த ரிசப்டாரில் ஆக்ட் ஆகி அசிட்டைல் கோலைன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷனே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் மிமிட்டிக்னா மீனிங் என்ன? மிமிக்ஸ், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம பாடியிலேயே அசிட்டைல் கோலைன் இருக்குது,
இந்த அசிட்டைல் கோலைனுக்கு பதிலாக ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அசிட்டைல் கோலைன் தேவை இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். இப்போ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ட்ரக்ஸை எடுத்துகிட்டு அந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும், அசிட்டைல் கோலைனை வச்சு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதனால தான் இதுக்கு மீனிங் என்ன, மிமெட்டிக், கோலினோ மிமெட்டிக்ஸ். ஓகே, அப்போ இப்போ நமக்கு தேவையான கெமிக்கல் என்ன, அசிட்டைல் கோலைன். ஓகேவா, இந்த அசிட்டைல் கோலைன் ஃபார்மேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோஏ ப்ளஸ் கோலைன், இது சேர்ந்து தான் அசிட்டைல் கோலைன் கிடைக்குது. நோட் பண்ணி வச்சவங்க இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சவங்க ஒன் வேர்டில் கேட்பாங்கன்னு மட்டும் நல்லாவே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, மற்ற மாதிரி கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அசிட்டைல் கோஏ ப்ளஸ் கோலைன் தான் நமக்கு என்ன கிடைக்குது, அசிட்டைல் கோஏ. கிளியரா? ஓகே, ஸோ நியூரானில் பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டைல் கோலைன் வெசிக்கிளுக்குள்ளாடி ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதுதான் அதோட ஸ்டோரேஜ் பார்ட்டு. இப்போ அந்த வெசிக்கிளில் இருந்து அது ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த நியூரானுக்கு சிக்னல் கொடுக்கும். நியூரான்ஸோட வேலையை தான் என்னது, சிக்னல்ஸை பாஸ் பண்ணுறது. இங்கே சிக்னல் ஆக்ட் ஆகக்கூடிய விஷயம் என்னது, அந்த கெமிக்கல் அசிட்டைல் கோலைன். ஓகேவா, அது எங்கே ரிலீஸ் ஆகும், சினாப்ஸ். ஓகேவா, அந்த பிளேஸுக்கு பேர் என்னது, சினாப்ஸ். அந்த எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த பிளேஸ் என்ன சொல்லுவாங்க, ப்ரீ. ஓகேவா, ப்ரீ சினாப்டிக் கிளெஃப்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, எங்கே போய் பைண்ட் ஆகுதோ அதை என்ன சொல்லுவாங்க, போஸ்ட் சினாப்டிக் கிளெஃப்ட். ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சு வைக்கணும். எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, ப்ரீ சினாப்டிக் கிளெஃப்ட். எங்கே போய் பைண்ட் ஆகுது, போஸ்ட் சினாப்டிக் கிளெஃப்ட். ஓகேவா, கிளியர். இப்போ ரிலீஸ் ஆன அசிட்டைல் கோலைன் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதோட அங்கே தான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஓகேவா, நம்ம பாடியில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மெக்கானிசம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமும் இருக்குது. இப்போ இந்த அசிட்டைல் கோலைனை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டைல் கோலைனை டீக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோலினெஸ்ட்ரேஸ். இந்த கோலினெஸ்ட்ரேஸ் என்ன பண்ணும், மறுபடியும் இந்த அசிட்டைல் கோலைனை அசிட்டைல் கோஏ ப்ளஸ் கோலைனாக உடைச்சிரும். ஓகேவா, ஓகே, ஸோ கிளியரா? இதுதான் என்னது, இந்த நியூரோஹியூமரல் டிரான்ஸ்மிஷன். ஓகே, அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்டாஸ். எப்போவுமே ஃபார்மகாலஜி படிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு ரிசப்டாஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு படித்தாலே அந்த ரிசப்டாஸை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்மகாலஜியில் ஆக்ஷன்ஸை படிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இதில் இந்த ஜஸ்ட் இந்த டேபிள் மட்டுமே பாருங்கள். 2 டைப் ஆஃப் ரிசப்டாஸில் நம்மளோட அசிட்டைல் கோலைன் ஆக்ட் ஆகுது. ஒன்று மஸ்கார்னிக் ரிசப்டாஸ், இன்னொன்று நிக்கோட்டினிக் ரிசப்டாஸ். இந்த மஸ்கார்னிக் ரிசப்டாஸில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா M1ல் ஆரம்பித்து M5 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இந்த M1 ரிசப்டாஸ் நம்ம பாடியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டானமிக் கேங்லியாவில் இருக்கும், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். ஓகேவா, ஸ்டொமக்கில், அது மாதிரி சிஎன்எஸ்லையும் இருக்குது. என்ன ரிசப்டார், மஸ்கார்னிக் 1 ரிசப்டார். M2 ரிசப்டார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட், நர்வ்ஸ், ஸ்மூத் மசில்ஸில் இருக்கும். அடுத்து M3 ரிசப்டார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாண்ட்ஸ். ஓகேவா, செக்ரேஷன்ஸ் கிளாண்ட்ஸில் இருக்கும், அது மாதிரி ஸ்மூத் மசில்ஸ்லேயும் இருக்கும். M4 M5 பார்த்தீங்கன்னா சிஎன்எஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ரிசப்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ரிசப்டார். அதில் 2 டைப்ஸ் இருக்குது, NM ரிசப்டார், இன்னொன்று NN ரிசப்டார். ஓகேவா, இந்த NM ரிசப்டார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூரோமஸ்குலார் ஜங்ஷன். ஓகேவா, அது என்ன நியூரோமஸ்குலார் ஜங்ஷன், அதிலே தெரியுது நியூரான் மசில் ஜங்ஷன். ஓகேவா, ஒரு நியூரானும் ஒரு மசிலும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் தான் என்னது, நியூரோமஸ்குலார் ஜங்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொன்று NN. ஓகேவா, இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அட்டானமிக் கேங்லியா, அட்ரினல் மெடுலா, சிஎன்எஸ், இங்கே எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ கோலினர்ஜிக் அகோனிஸ்ட் ட்ரக்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று கோலைன் எஸ்டர்ஸ், இன்னொன்று ஆல்கலாய்ட்ஸ். கோலைன் எஸ்டர்ஸில் ட்ரக் என்ன இருக்குது, அசிட்டைல் கோலைன், மீதா கோலைன், கார்பகால், பெத்தனகால். நெக்ஸ்ட்டு ஆல்கலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்கரைன், பைலோகார்பின், அரக்கோலைன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இதோட ஆக்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம எங்கெங்கே ரிசப்டாஸ் இருக்குன்னு படிச்சுட்டோம், இனி அப்படியே ஆக்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு சிவிஎஸ், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா என்னது, ஹார்ட்டும் பிளட் வெசல்ஸும் சேர்ந்தால் தான் சிவிஎஸ். இங்கே என்ன ரியாக்ஷன், என்ன ஆக்ஷன், டிக்ரீசஸ் ஹார்ட் ரேட், டிக்ரீசஸ் பிளட் ப்ரெஷர். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக அசிட்டைல் கோலைன் என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, டிக்ரீசஸ் ஹார்ட் ரேட், டிக்ரீசஸ் பிளட் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு நான் வாஸ்குலார். ஓகேவா, அதாவது பிளட் வெசல்ஸ் சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய மசில் மாதிரி ஏரியாஸ் தான் என்னது நான் வாஸ்குலார். இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது,
கான்ட்ராக்ஷன். அது மாதிரியே கட்டில் பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா. அடுத்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ஸ் யூரின் வாய்டிங். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரினேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா. அடுத்து இந்த கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசிலில் என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பிராங்கோஸ்பாசம். ஓகேவா. ஸ்மூத் மசில்னா நம்மளோட பிராங்கியல் ஸ்மூத் மசில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது எல்லாமே ஸ்மூத் மசில். இங்கே என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பிராங்கோஸ்பாசம் அப்படின்னா கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆக்ஷன். அடுத்து கிளான்ஸ். ஓகேவா. கிளான்ஸ்னால் நமக்கு தெரியும் லாக்ரிமல் கிளான்ஸ், சலைவரி கிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்ரீஷன்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. இந்த மாதிரி கிளான்ஸில் என்ன பண்ணுதுன்னா அதோட செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சலைவா செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணில் பார்த்தீங்கன்னா டியோஸ் என்ன ஆகும், அதிகமாக லாக்ரிமல் கிளான்ஸ் செக்ரீட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயில் மயாசிஸ் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. ஸோ இது சிலபஸில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஐயில் மியாசிஸ், மிட்ரியாசிஸ் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எதுன்னு தான் சிலபஸில் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலே படிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இப்போது இந்த கோலினர்ஜிக் அகோனிஸ்ட் ட்ரக்ஸ் என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, மயாசிஸ். அடுத்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பாசம் ஆஃப் அக்கமடேஷன். அது என்ன ஸ்பாசம் ஆஃப் அக்கமடேஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் என்னது, ஸ்பாசம் ஆஃப் அக்கமடேஷன். அடுத்து என்ன ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ் இன்ட்ரா ஆக்குலார் ப்ரெஷர். ஓகேவா. அது என்ன இன்ட்ரா ஆக்குலார் ப்ரெஷர், ஐயில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். ஐயில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால் அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயில் நமக்கு ஆக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஓகேவா. இந்த ஃப்ளூயிட் எப்போவுமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கேனல் ஆஃப் ஸ்க்ளியம் வழியாக ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரைனேஜ் ஆயிரும். ஆனால் அப்படி ஆகாத பட்சத்தில் என்ன ஆகும்னா அது அடைஞ்சிருந்துட்டு அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. அதுதான் என்னது இன்ட்ரா ஆக்குலார் ப்ரெஷர். இதை தான் நம்ம என்ன டிசீஸ்ன்னு சொல்லுவோம், கிளக்கோமா. ஓகேவா. அடுத்து நம்ம படிக்கும்போது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மசில் கான்ட்ராக்ஷன், அதாவது ஸ்கெலிட்டல் மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுது. கேங்லியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன். அது என்ன கேங்லியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் நியூரான்ஸ் தான் என்னது கேங்லியா. ஓகேவா. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டுருக்கோம், நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிக்க பார்க்குறேன். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஆர்கன்ஸ் பேஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மஸ்கார்னிக் ஆக்ஷன் ஹார்ட்டில் என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம், டிக்ரீசஸ் ஹார்ட் ரேட், டிக்ரீசஸ் பிளட் ப்ரெஷர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்டில் எஸ்ஏ நோடு, ஏவி நோடெல்லாம் இருக்குது. அதில் இந்த அசிடைல்கோலைன் என்ன பண்ணோம்னா எஸ்ஏ நோடை டிப்ரெஸ் பண்ணும். அதனால தான் என்ன ஆகுது, ஹார்ட் ரேட்டும் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இது எல்லாமே கம்மியாகுது. ஓகேவா. கிளியர். நெக்ஸ்ட்டு பிளட் வெசலில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசலில் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணிடும். ஓகேவா. பிளட் வெசலில் ரிலாக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். நமக்கு தெரியும் என்ன நடக்கும், ஒரு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்னா வேஸோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்தால் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வேஸோ டைலட்டேஷன் இல்லைனா வாஸ்குலர் மசில்ஸ் டைலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். ஓகேவா. இங்கே என்ன நடக்குது, ரிலாக்ஸஸ் தி வாஸ்குலர் ஸ்மூத் மசில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்னால் நம்ம பாடியில் நிறையவே இருக்குது. இங்கெல்லாம் என்ன பண்ணுது, இன்க்ரீசஸ் தி டோன். அப்படின்னா என்ன, இன்க்ரீசஸ் கான்ட்ராக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிராங்கோஸ்பாசம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் யூரினரி பிளாடரில் என்ன பண்ணுவோம்னா டெட்ரூசர் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணோம். நம்ம பிளாடரில் இருக்கக்கூடிய மசில் தான் என்னது, இந்த டெட்ரூசர். அது மாதிரி இன்னொரு மசில் பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் ஸ்பிஞ்சர் மசில்னு சொல்லுவாங்க. ஓகேவா. டெட்ரூசர் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணும், ட்ரைகோனல் ஸ்பிஞ்சர் மசிலை ரிலாக்ஸ் பண்ணும். அதனால தான் என்ன ஆகுது, இட் ப்ரொமோட்ஸ் வாய்டிங் ஆஃப் யூரின். ஓகேவா. ஸோ வாய்டிங் ஆஃப் யூரின் ஆல்ரெடி நான் சொன்னேன், யூரினேஷனை ப்ரொமோட் பண்ணுறது தான் என்னது, வாய்டிங் ஆஃப் யூரின். நெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிராங்கியல் ஸ்மூத் மசில்ஸ் என்ன பண்ணுது, பிராங்கோஸ்பாசம். நெக்ஸ்ட்டு செக்ரேட்டரி கிளான்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா செக்ரீஷன்ஸுமே இந்த ட்ரக்ஸ், கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும். சலைவரி கிளாண்ட், லாக்ரிமல் கிளாண்ட், நாசோபேரஞ்சியல், ட்ராக்கியோ பிரான்ச்சியல், கேஸ்ட்ரிக், இண்டஸ்ட்ரியல் செக்ரீஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். கூடவே பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா ஸ்வெட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐயில் பார்த்திங்கன்னா என்ன ஆக்ஷன்னு பார்த்தோம், மயோசிஸ், ஸ்பாசம் ஆஃப் அக்கோமடேஷன். இப்போ மயோசிஸ்க்கு ரீசன் என்ன அப்படின்னும் அனட்டமி பேஸ்டாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. ஒருத்தங்களுக்கு மயோசிஸ் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன மீனிங்னா கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பியூப்பிள். ஓகேவா. நம்மளோட கருவிழி. ஓகேவா. அதுக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா பியூப்பிள் தெரியும். அந்த பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறது என்னது, மயோசிஸ்.
ஓகேவா. பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயில் இருக்கக்கூடிய ஐரிஸில் இருக்கக்கூடிய சர்க்குலர் மசில்ஸ் என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். அப்படி வரக்கூடிய ப்ராசஸ் ரியாக்ஷன் தான் என்னது, மயாசிஸ். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆக்வஸ் ஹியூமர் இந்த விஷயங்கள் எல்லாம். ஓகேவா. ஸோ இதெல்லாமே மஸ்கார்னிக் ஆக்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ஆக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ் இருக்கும், அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்ஷன். நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் என்ன ஆகும், கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அதுவே லார்ஜர் டோசஸாக இந்த ட்ரக்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா பேரலைசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஒரு மசிலை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் அது கான்ட்ராக்ட் ஆகி ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா. அதுவே இன்னும் அதிகமாக அதை கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது பேரலைசிஸ் ஆயிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் அட்டானமிக் கேங்லியாவில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் கேங்லியாவை ஸ்டிமுலேட் பண்ணும், கூடவே அட்ரினல் மெடுலாவையும் ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் இந்த கோலினர்ஜிக் அகோனிஸ்ட் இல்லைன்னா இந்த அசிட்டைல் கோலினோட யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1% ஐ ட்ராப்ஸில் மயோசிஸ் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. ஐ சர்ஜரி அப்போ யூஸ் ஆகும். ஓகேவா. பியூப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தால் ஐ சர்ஜரி அப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியே இன்னும் வேறு ட்ரக்ஸும் பார்த்தோம், கார்பகால், பெத்தனகால். இந்த மாதிரி ட்ரக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா. டைமிங் இன்னும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்பகால் ட்ரக்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளக்கோமா. பெத்தனகால் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டோனியா ஆஃப் பிளாடர் அண்ட் ஜிஐ. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட். ஓகேவா. யூசஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் டயரியா, ஃப்ளஷிங், சலவேஷன், ஸ்வெட்டிங், பிராடிகார்டியா, ஹைப்போடென்ஷன், சிங்கோப், பிராங்கோஸ்பாசம். ஓகேவா. ஸோ ஃபார்மகாலஜி ரொம்பவே நல்ல சப்ஜெக்ட். ஓகேவா. நீங்கள் ஃபார்மகாலஜியில் ஆக்ஷன்ஸை கிளியராக தரவாக படிச்சிருந்தாலே அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை சொல்லிடலாம். ஓகேவா. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, ட்ரக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தேவையில்லாத எஃபெக்ட். ஆல்ரெடி பார்த்துட்டோம், செக்ரீஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணது, அதனால தான் என்ன ஆகுது, டயரியா ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளஷிங் எதனால் வருது, இங்கே பிளட் வெசல்ஸ் வேசோ டைலேட் ஆகுது. ஓகேவா. பிளட் வெசல்ஸ் வேசோ டைலேட் ஆனால் என்ன ஆகும், ஃப்ளஷிங் ப்ரொடியூஸ் ஆகும். சலைவேஷன், சலைவரி கிளாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறனால சலைவேஷன், சொட்டிங் ஆகுது. பிராடிகார்டியானா என்ன, டிக்ரீஸ் ஹார்ட் ரேட், அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டிக்ரீசஸ் ஹார்ட் ரேட். ஹைப்போடென்ஷன்னா என்ன, டிக்ரீசஸ் பிளட் ப்ரெஷர். இதெல்லாமே ஃபார்மகாலஜியில் ஆக்ஷன்ஸில் இருந்து தேவையில்லாத எஃபெக்டாக தான் நம்ம அட்வர்ஸ் எஃபெக்டில் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சிங்கோப், அது மாதிரியே பிராங்கோ ஸ்பாசம். ஓகேவா. ஸோ ரொம்ப கிளியராகவே நம்ம இந்த கோலினர்ஜிக் அகோனிஸ்ட் ட்ரக்ஸை படிச்சிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அதுக்கு கூட இருக்கக்கூடிய கோலினோமிமெட்டிக் ஆல்கலாய்ட்ஸ். ஓகேவா. அதில் ரொம்ப முக்கியமான ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைலோகார்பின். ஓகேவா. இந்த பைலோகார்பினை ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஐலையும் நீங்கள் படிக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பைலோகார்பினோட ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயாசிஸ், ஸ்பாசம் ஆஃப் அக்கோமடேஷன், அது மாதிரியே இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும். ஓகேவா. இன்னும் அடுத்த ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் ஸ்வெட்டிங், சலைவரி செக்ரேஷன்ஸ். இது எல்லாமே எதோட ஆக்ஷன்ஸ், பைலோகார்பின். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸில் பைலோகார்பின் பார்த்துருப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பேர்னிங் சென்சேஷன், பெயின்ஃபுல் ஸ்பாசம் ஆஃப் அக்கோமடேஷனும் இருக்கும். ஓகேவா. இப்போ நியர்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கும்போது பெயின்ஃபுல்லாக இருக்குமா. ஓகேவா. இனி வேறு பார்த்தீங்கன்னா கார்னியல் எடிமா, இந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்குது. யூசஸ் பார்த்தீங்கன்னா பைலோகார்பின் ஐ ட்ராப்ஸில் கிளக்கோமாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் இன்னும் ஒரு ஃபார்முலேஷன் இருக்குது, பைலோகார்பின் ஆக்குசெட். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காண்டாக்ட் லென்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த பைலோகார்பின் ட்ரக் இருக்கும். அது 7 டேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்கை செலுத்திகிட்டே இருக்கும். ஓகேவா. ஐயில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளக்கோமா. ஓகே. ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு நம்ம இது வரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த கோலினர்ஜிக் ட்ரக்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணோம். கோலினர்ஜிக் ட்ரக்ஸில் அசிடைல் கோலினோட நியூரோஹியூமரல் டிரான்ஸ்மிஷன் அதை பற்றி பார்த்தோம், எப்படி அது உருவாகுது, எங்கேருந்து உருவாகுது. ஓகேவா. இதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் எந்த ட்ரக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், கோலினர்ஜிக் அகோனிஸ்ட் ட்ரக்ஸில் ஒரு செட் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அசிடைல் கோலைன், கார்பகால், இந்த ட்ரக்ஸு ஆக்ஷன்ஸ், அதோட ரிசப்டார்ஸ், அதுக்கப்புறம் அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், யூசஸ், இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா. இப்போ அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கிளக்கோமாவை ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளக்கோமா எந்த சாப்டரில் வரக்கூடியது, ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஐ. ஓகேவா. இது கூடவே படித்தா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பார்ட்லேயே இதை ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஓகே.
கிளக்கோமானா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன், நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். எதனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது? உள்ளாடி இருக்கக்கூடிய ஆக்வஸ் ஹியூமர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனால என்ன ஆகுது? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ப்ரெஷர் 30 mmHgயை தாண்டும் போது தான் என்ன ஆகுது? அந்த கிளக்கோமா கண்டிஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆக்வஸ் ஹியூமர் ட்ரைனேஜ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கேனல் ஆஃப் ஸ்க்லீஹம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியாக எல்லாமே போயிடும். இப்போ அப்படி முடியாத பட்சத்தில் என்ன ஆகும்னா அடைச்சிருந்துட்டு அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். 2 டைப்ஸ் இருக்குது கிளக்கோமா. ஒன்று அக்யூட் கன்ஜஸ்டிவ் ஆர் நேரோ ஆங்கிள் ஆர் க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளக்கோமா. இங்கே எப்படி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ், நம்ம ஐயில் இருக்கக்கூடிய ஐரிஸ் இந்த ட்ரைனேஜை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கண்டிஷன் என்னது? நேரோ ஆங்கிள் இல்லைனா க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளக்கோமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக இருக்கும், ரொம்பவே வைட் ஆங்கிள் ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமாவாக இருக்கும். இது சர்ஜரி, ஓகேவா, மேபி சர்ஜரி இல்லைனா லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் தேவைப்படும். இங்கே ட்ரக்ஸை ரெண்டே ஸ்லைட் இதிலே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். 2 டைப் ஆஃப் கேட்டகரி தான். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஒன்று இந்த ஆக்வஸ் ஹியூமர் ஃபார்மேஷன் செக்ரீஷனை கம்மி பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஆக்வஸ் ஹியூமர் ட்ரைனேஜை என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? 2 ஆப்ஷன் இருக்கா இந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ட்ரக்ஸ் தட் டிக்ரீஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்வஸ் ஹியூமர். ஓகேவா? ஆக்வஸ் ஹியூமரை ஃபார்மேஷனை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிமோலால், பெட்டாசோலால், லீவோபுனோலால், கார்டியோலால், ஆப்ரோக்ளோனிடின், பிரிமோனிடின், டைபிவிஃப்ரின், அட்ரினலின், அசிட்டசோலமைட், டார்சோலமைடு. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் தட் இன்க்ரீசஸ் தி ட்ரைனேஜ். ஓகேவா? ட்ரைனேஜ்னா என்னது? தேவையில்லாமல் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த ட்ரைனேஜ்னால் அந்த பாத்து வழியாக வெளியே போயிடும் வடிஞ்சு. அதான் என்னது? வடிகால் தான் என்னது? ட்ரைனேஜ். என்ன ட்ரக்ஸ்? கார்பகால், பைலோகார்பின், ஃபைசோஸ்டிக்மின், எக்கோதயோஃபேட், லேனட்டோப்ராஸ்ட். ஓகேவா? கிளியரா? எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. கிளக்கோமா ட்ரீட்மெண்ட்டுக்கு செக்ரீஷனை கம்மி பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எது ஆப்ஷன் கொடுத்துட்டு, இல்லை ட்ரைனேஜை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ட்ரக் எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ட்ரக்கோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீட்டா பிளாக்கர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஓஎல் அப்படின்னு முடிஞ்சாலே என்ன தான் அது? பீட்டா பிளாக்கர். ஸோ இதில் டிமோலால், பெட்டாசோலால், கார்டியோலால், லீவோபுனோலால் இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கன்ஜக்டிவல் இரிட்டேஷன், ரெட்னஸ், டிஸ்கம்ஃபோர்ட். இதான் என்னது? அட்வர்ஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பைலோகார்பின், கார்பகால் பார்த்தீங்கன்னா கார்னியல் எடிமா, ஸ்பாசம் ஆஃப் அக்கோமடேஷன், ப்ரோஏக். ஓகேவா? புருவம் வலிக்கிறது, அதான் ப்ரோஏக். அடுத்து மயோப்பியா. நெக்ஸ்ட்டு ஃபைசோஸ்டிக்மின், எக்கோதயோபேட்டோட அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோஏக், கேட்ராக்ட், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். ஓகேவா? கிளியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிபிவெஃப்ரின், அட்ரினலின் இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கன்ஜக்டிவல் ரெட்னஸ், ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரோக்ளோனிடின், பிரிமோனிடின் இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கன்ஜக்டிவல் ரெட்னஸ், ஃபோட்டோசென்சிட்டிவிட்டி. இதெல்லாமே என்ன ட்ரக்ஸ்னால் ஆல்ஃபா 2 அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் நம்ம அடுத்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு ட்ரக்கை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இன்ஹிபிட்டார். என்ன ட்ரக்கு? அசிட்டோசோலமைட், மெத்தாசோலமைட், டார்சோலமைட். அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்போகேலேமியா, அனோரெக்சியா, ட்ரௌசினஸ். ஓகே, அடுத்து நம்ம கோலினர்ஜிக் ட்ரக்ஸில் எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஆன்டி கோலினெஸ்ட்ரேசஸ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த கோலினெஸ்ட்ரேசஸ் என்சைம் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இதோட யூஸ் என்ன இல்லை, இதோட வேலை என்ன நம்ம பாடியில்? இந்த அசிட்டைல் கோலினை டீக்ரேட் பண்ணக்கூடியதான் இதோட வேலை. ஓகேவா? அசிட்டைல் கோலினை சினாப்ஸில் என்ன பண்ணும்? அசிட்டைல் கோயாவாட்டும் கொலைனாட்டும் டீக்ரேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போ சில பேஷண்ட்ஸுக்கு இந்த அசிட்டைல் கோலைன் தேவைப்படும். அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றே அசிட்டைல் கோலைன் இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த டீக்ரேடேஷனை ஸ்டாப் பண்ணலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட்டுக்கு அசிட்டைல் கோலின் கிடச்சிரும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போது இந்த கோலினெஸ்ட்ரேஸ் என்சைமை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் தான் என்னது? இந்த ஆன்டி கோலினெஸ்ட்ரேசஸ். ஓகே, இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோம் ஆன்டி கோலினெஸ்ட்ரேசஸ். இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். 2 ப்ராடர் டைப்பாக இருக்குது கிளாசிஃபிகேஷன். ஒன்று ரிவர்சிபிள், இன்னொன்று இர்ரிவர்சிபிள்.
ஸோ ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் மீனிங் என்ன, அந்த என்சைமை ரிவர்சிபிளாக ஆக்ட் பண்ணுதா இல்லைனா இர்ரிவர்சிபிளாக அந்த என்சைமில் ஆக்ட் பண்ணுதா, அதான் மீனிங். இப்போ ரிவர்சிபிளில் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பமேட்ஸில் ஃபைசோஸ்டிக்மின், நியோஸ்டிக்மின், பிரிடோஸ்டிக்மின், ரிவாஸ்டிக்மின். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் கார்பமேட்ஸ் எட்ரோஃபோனியம், டாக்ரின், டோனாபெசில், கேலண்டமைன். ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள். இதில் கார்பமேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பரைல், ப்ரோபாக்சர், ஆர்கனோபாஸ்பேட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்தராக. ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா டைஃப்ளாஸ், எக்கோதயோஃபேட், மேலத்தயான், டயாசினான், தபுன், சரின், சோமன். ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸும் இதில் நம்ம இன்னும் முக்கியமாக படிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைசோஸ்டிக்மின் ட்ரக். இது எந்த பிளான்லேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைசோஸ்டிக்மா வெனனோசம். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் ஆகும். இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க, பிளட் பிரெயின் பேரியரை ஈஸியாக கிராஸ் பண்ணக்கூடிய ட்ரக் எதுன்னு ஆப்ஷன் கொடுத்தா ஃபைசோஸ்டிக்மின். டோசஸ் பார்த்தீங்கன்னா இது ஐவி இன்ஜெக்ஷனாக இருக்குது. அது மாதிரியே 0.1 to 1% ஐ ட்ராப்பாக இருக்குது. கூடவே பைலோகார்பின் நைட்ரேட் கூட 2% காம்பினேஷனாகவும் இருக்குது. ஃபைசோஸ்டிக்மினோட யூசஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்டின் கிளக்கோமா, அட்ரோபின் பாய்சனிங். நெக்ஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா நியோஸ்டிக்மின். நியோஸ்டிக்மினோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் ஆகாது. இதோட யூசஸ் மயஸ்தீனியா கிராவிஸ்க்கு யூஸ் ஆகுது, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேரலைட்டிக் இலியஸ்க்கு யூஸ் ஆகுது, அட்டானி ஆஃப் யூரினரி பிளாடருக்கும் யூஸ் ஆகுது. இந்த மயஸ்தீனியா கிராவிஸ் பற்றி உங்களுக்கு சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க, இதை அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேரலைட்டிக் இலியஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ், போஸ்ட்னாலே அடுத்து. ஓகேவா. ஆப்ரேஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா பேரலைட்டிக் இலியஸ்ன்னு வந்தாலே என்ன மீனிங்னா நம்ம இண்டஸ்டைன். இப்போ இண்டஸ்டைன் பேரலைசிஸாக இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த நியோஸ்டிக்மின் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அட்டானி ஆஃப் யூரினரி பிளாடருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்ரோஃபோனியம். இதோட யூஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மயசீனியா கிராவிஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பைட், குரேர் பாய்சனிங்க்கும் யூஸ் ஆகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க யூசஸ். எட்ரோஃபோனியமோட யூசஸ் ஸ்னேக் பைட், குரேர் பாய்சனிங்க்கும் யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம இந்த ரிவர்சிபிள் ஆன்டி கோலினஸ்ட்ரேசஸோட அதர் யூசஸ் பார்ப்போம். இதுக்கு மயாசிஸ், ஸ்பாசம் ஆஃப் அக்கமடேஷன், அது மாதிரியே இன்ட்ராகுலர் ப்ரெஷரை கம்மி பண்ணுற யூசஸ் இருக்குது. குளோக்கோமாவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மயஸ்தீனியா கிராவிஸ். ஓகேவா. எப்போவுமே ஃபார்மகாலஜியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஒரு டிசீஸ், அந்த டிசீஸ் எதனால் வருது அதை கண்டுபிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ட்ரீட் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். ஓகேவா. படிக்கிற பேசிஸே. இப்போ மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் என்ன, தன்னைத்தானவே நம்ம பாடியிலே இருக்கக்கூடிய செல்ஸ் என்ன பண்ணும், இல்லைனா ஆன்டிபாடிஸ் நம்மளுக்கு எதிராகவே ஆக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. அப்போது க்ரானிக்காக ஒரு கண்டிஷன் நம்ம பாடியில் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் என்னது ஆட்டோஇம்யூன் டிசீசஸ். அது நம்ம பாடியே அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா. இந்த மயோஸ்தீனியா கிராவிஸுங்கிறது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கெலிட்டல் மசிலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஆன்டிபாடிஸ். ஓகேவா. இந்த மயோஸ்தீனியா கிராவிஸுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சில ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும்னா செக்ரெட் ஆகி நிக்கோட்டினிக் ரிசப்டாஸில் போயிட்டு பைண்ட் ஆயிரும். இது போய் பைண்ட் ஆகிறனால நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸ்கெலிட்டல் மசில் வேலை செய்யணும்னா நமக்கு என்ன கெமிக்கல் தேவை, அசிட்டில் கோலைன். அப்போது அசிட்டில் கோலைன் போய் பைண்ட் ஆகக்கூடிய இந்த நிக்கோட்டினிக் ரிசப்டாரில் இந்த தேவையில்லாத இந்த ஆன்டிபாடிஸ் போயிட்டு பைண்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், அவங்களுக்கு மசில் வீக்னஸ் ஆயிரும். அந்த கண்டிஷன் வந்து மயஸ்தீனியா கிராவிஸ். அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன ட்ரீட் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம், இவங்களுக்கு அப்போ என்ன தேவை, அசிட்டைல் கோலைன். ஓகேவா. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான் என்னது, ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன ட்ரக்கு, நியோஸ்டிக்மின் இல்லைனா பிரிடோஸ்டிக்மின். இந்த ட்ரக் என்ன பண்ணுது, ஆன்டிகோலினஸ்ட்ரேசஸ் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது சினாப்ஸில் தேவையான இடத்துல அசிட்டைல் கோலைனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா. இந்த என்சைமை பிளாக் பண்ணுறது மூலயமா. அதனால் இங்கே அதிகமான அசிட்டைல் கோலைன் கிடைக்கிது. ஓகேவா. இப்போ ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியோஸ்டிக்மின், பெரிடோஸ்டிக்மினோட யூஸ் பார்த்தீங்கன்னா மயஸ்தீனியா கிராவிஸுக்கு ட்ரீட் பண்ணக்கூடியது. ஓகேவா.
அடுத்து இன்னொரு ட்ரக் பார்த்தீங்கன்னா எட்ரோஃபோனியம். இந்த ட்ரக்கோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் மயஸ்தீனியா கிராவிஸை டயக்னோஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எட்ரோஃபோனியமோட யூஸ் மயஸ்தீனியா கிராவிஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. அது மாதிரியே நியோஸ்டிக்மின் பிரிடோஸ்டிக்மின் ட்ரக்கோட யூஸ் என்ன, மயஸ்தீனியா கிராவிஸை ட்ரீட் பண்ணக்கூடியது. ஓகேவா? எக்ஸாமில் மேபி எதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கோலினர்ஜிக் கிரைசிஸ். இப்போ நம்ம ட்ரக்கு கொடுக்குறோம், இந்த நியோஸ்டிக்மின் அதிகமாக கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும், அசிடைல் கோலின் அதிகமாக செக்ரேட் ஆயிரும். அந்த கண்டிஷன் தான் என்னது, கோலினர்ஜிக் கிரைசிஸ். இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன ட்ரக் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபின். ஓகேவா? என்ன ட்ரக் கொடுப்பாங்க, அட்ரோபின். ஏன்னா அட்ரோபின் என்ன ட்ரக், ஒரு ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக். ஆட்டோமேட்டிக்காக கோலினர்ஜிக் ஆக்ஷன் இல்லைனா அசிடைல் கோலினோட ஆக்ஷனை பிளாக் பண்ணிடும். இந்த மயஸ்தீனியா கிராவிஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேறு ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். ஓகேவா? ஸ்டீராய்ட் ட்ரக்ஸ். இது என்ன பண்ணும், இந்த ஆன்டிபாடிஸை பிளாக் பண்ணும். அடுத்து இன்னும் வேறு ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா இம்யூனோ சப்ரசன்ஸ். இந்த ஆன்டிபாடிஸை சப்ரஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு அசோதயோப்ரின், சைக்ளோஸ்போரின். ஓகேவா? கிளியரா? இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிகோலினஸ்ட்ரெஸ் ட்ரக்ஸோட வேறு யூசஸ் பார்த்தீங்கன்னா கியூரர் பாய்சனிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி போஸ்ட் பேரலைட்டிக் இலியஸ், யூரினரி ரிட்டன்ஷன், கோப்ரா பைட். அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்சைமர் டிசீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அல்சைமர் டிசீஸ்னால் என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா அசிடைல் கோலின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த அல்சைமர் டிசீஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பேஷண்ட்ஸுக்கு ரிவாஸ்டிக்மின், டோனாபெசில் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த அசிடைல் கோலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அல்சைமர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இன்னொரு யூசஸ். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிகோலினஸ்ட்ரேசஸில் ரிவர்சபிள் ஆன்டிகோலினஸ்ட்ரேசஸ் ட்ரக்ஸ். இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ஆன்டிகோலினஸ்ட்ரேசஸ் ட்ரக்ஸ். இது பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு யூசஸ் கிடையாது. இது என்ன பண்ணும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இர்ரிவர்சிபிளாக அந்த என்சைம்ஸை பிளாக் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஆனால் இதில் நம்ம படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங். ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங் அது என்ன, ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவசாயிங்க எல்லாம் வேலை செய்வாங்க. ஓகேவா? அதுக்கு மருந்து அடிப்பாங்க, இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு இந்த மாதிரி மருந்து அடிக்கும் போது சில பேர் அதை சூசைடல் பர்பஸாக என்ன பண்ணுவாங்க, குடிச்சிருவாங்க. சில பேருக்கு அது என்ன பண்ணும், உள்ளேயே இன்டேக் ஆயிரும். ஓகேவா? அதை ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படி வரும்போது அந்த கெமிக்கல்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், அப்டாமினல் கிராம்ப்ஸ், டயரியா, மயாசிஸ், ஸ்வெட்டிங், இன்க்ரீஸ் சலவரி, எல்லா செக்ரேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஹைப்போடென்ஷன், வீக்னஸ், கன்வல்ஷன், லாஸ்ட்டில் கோமா வரைக்கும் போய் டெத் எதனால் வரும்னா ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ்னால. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எதோட சிம்டம், இந்த அசிடைல் கோலினோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். ஓகேவா? இங்கே என்ன நடக்குது, இர்ரிவர்சிபிளாக பிளாக்கேஜ் நடக்குது இந்த என்சைமை. அதனால அவங்க பாடியில் அசிடைல் கோலின் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ரொம்ப அதிகமாக இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ் தான் இது. ஓகேவா? அதுதான் இந்த எஃபெக்ட்ஸ். இப்போ ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ்ட்ரிக் லேவேஜ். இந்த அப்டாமன் ரீஜன் எல்லாமே அந்த டியூப் எல்லாம் போட்டு உள்ளே க்ளீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு பிபி மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்ல ஏர்வே கொடுப்பாங்க. இங்கே ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அட்ரோபின் ஐவியாக கொடுப்பாங்க. டோஸ் 2 mg எவ்ரி 10 minutes. ஓகேவா? 2 mg எவ்ரி 10 minutes. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பியூப்பிள் டைலேட் ஆகிற வரைக்கும். ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கும், பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும், மயாசிஸ் கண்டிஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போது 2 mg வச்சு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொடுத்துட்டே இருப்பாங்க, அது டைலேட் ஆகிற வரைக்கும். மேக்ஸிமம் டோஸ் பார்த்தீங்கன்னா 50 to 100 mg. ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வேறு ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா கோலினெஸ்ட்ரேஸ் ரீஆக்டிவேட்டர்ஸ். ஓகேவா? அந்த கோலினெஸ்ட்ரேஸ் என்சைமை திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணுற ட்ரக்ஸ். என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா ப்ராலிடாக்சிம், ஒபிடாக்சிம், டைஅசிட்டைல் மோனாக்சிம். இது எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுவே சிவியர் பாய்சனிங்காக இருந்தால் என்ன ட்ரக்குன்னு டோஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 grams ஆஃப் ஐவி ப்ராலிடாக்சிம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது அந்த பாய்சனிங் நடந்து 5 நிமிஷத்துக்குள்ளாடி கொடுத்தாச்சுன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், கோலினர்ஜிக் அகோனிஸ்ட் எல்லாம் பார்த்தோம் ட்ரக்ஸு. அதுக்கப்புறம் கேப்பில்
மயாசிஸ் ட்ரக்கு, அது மாதிரி அசிட்டைல்கோலின் அந்த கேட்டகரி ட்ரக்ஸ் எல்லாம் அதோட ஆக்ஷன்ஸ், மெக்கானிசம், அது மாதிரி பார்த்திங்கன்னா யூசஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே படிச்சிட்டோம். அடுத்து என்ன பார்த்தோம், ஆன்டிகோலினஸ்டரைசஸ் ட்ரக்கு, அதில் மைஸ்தீனியா கிராவிஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ கிளியராக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுனாலே இனி படிக்க போகிறது ரொம்ப ஈஸி. இது நம்ம குயிக்காகவே படிச்சிடலாம். ஏன் என்ன எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோலினர்ஜிக் ட்ரக்ஸை படிச்சிட்டோம். இப்போ என்ன படிக்க போகிறோம், ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். அப்படியே என்ன நடக்கும், ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்க போகுது, அவ்வளோதான். அங்கே எல்லாமே எதெல்லாம் இன்க்ரீஸ்ன்னு பார்த்தோமோ இங்கே அதெல்லாமே அப்படியே டிக்ரீஸ்ன்னு படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ்னால் என்ன, விச் பிளாக்ஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் அசிடைல்கோலின். அசிடைல்கோலினோட ஆக்ஷனை பிளாக் பண்ணுற ட்ரக் தான் என்னது, இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். அப்போ இது என்ன பண்ணும், மஸ்கார்னிக் ரிசப்டாஸை போயிட்டு பிளாக் பண்ணிடும். இப்போ ட்ரக்ஸ் பார்க்கலாம். நிறையவே ட்ரக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஆல்கலாய்ட்ஸ். என்ன ட்ரக்ஸ், அட்ரோபின், ஹயோசின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக் டெரிவேட்டிவ்ஸ். என்ன ட்ரக்ஸ், அட்ரோபின் மீத்தோனைட்ரேட், ஹோமட்ரோபின், ஹயோசின் பியூட்டைல் புரோமைட், இப்ராட்ரோபியம் புரோமைட், தயோட்ரோபியம் புரோமைட். ஓகேவா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ரோபின் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே. இதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசிக்ரிட்ரி ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ட்ரக்ஸ். என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபந்தாலின், ஆக்சிஃபினோனியம், கிளினீடியம், சிமிட்ரோபியம் புரோமைட், ஐசோப்ரோபமைட், கிளைகோபைரோலேட். இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி அமைன்ஸ், டைசைக்ளோமின், வேலத்தமேட், பைரன்சப்பைன். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மிட்ரியாட்டிக்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிட்ரியாட்டிக் ட்ரக்ஸ் என்ன இருக்குது, சைக்ளோபெண்டோலைட், ட்ரோபிகமைடு. இது என்ன கேட்டகரியில் வருது, ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் ட்ரக் பார்த்தீங்கன்னா வாசிகோ செலக்டிவ், ஆக்சிபியூட்னின், ஃப்ளேவாக்சைட், டோல்டெரோடின், டேரிஃபெனாசின், சோலிஃபெனாசின். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டி பார்க்கின்சோனியன் ட்ரக், ட்ரைஹெக்சிஃபெனிடில், ப்ரோசைக்ளிடின், பைபெரிடன். ஓகேவா, கிளியர். இப்போ ஃபார்மகாலஜியில் ஆக்ஷனை குயிக்காக பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்னது, சிவிஎஸ். சிவிஎஸில் என்ன ஆக்ஷன், இன்க்ரீசஸ் ஹார்ட் ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜர் டோசஸில் என்ன ஆகுது, ஹைப்போடென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை விட்டுருவோம். ஃபஸ்ட்டு அசிடைல்கோலின் என்ன பார்த்தோம், டிக்ரீசஸ் ஹார்ட் ரேட். அட்ரோபின் என்ன பண்ணுது, இன்க்ரீசஸ் ஹார்ட் ரேட். செக்ரீஷன்ஸ் அட்ரோபின் என்ன பண்ணுது, ரெடியூசஸ் ஆல் செக்ரீஷன்ஸ் எக்ஸப்ட் மில்க். ஓகேவா. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, எல்லா செக்ரீஷன்ஸையும் கம்மி பண்ணிடுது. அப்போ சலைவா எல்லாமே கம்மியாகுது, ஸ்வெட்டிங் எல்லாமே கம்மியாகுது. சலைவா கம்மியாச்சுன்னா அதுக்கு டேம் என்ன சொல்லுவாங்க, ஆன்டி சியோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்மூத் மசில்ஸில் என்ன பண்ணும், டிக்ரீசஸ் டோன் அண்ட் மொட்டிலிட்டி. ஓகேவா. அதனால என்ன நடக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து பைலரி ட்ராக்கில் என்ன ஆகும், அந்த ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் ஆகி பைலரி ஸ்பாசம் ரிலீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பிராங்கோ என்ன பண்ணும், பிராங்கோ டைலட்டேஷன். யூரினரி பிளாடரில் என்ன ஆகும், ரிலாக்ஸஸ் யூரேட்டர். ஓகேவா, ரிலாக்ஸஸ் யூரேட்டர், பிளாடர் என்ன ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. ஆனால் அட்ரோபின் பார்த்தீங்கன்னா யூரினரி ரிட்டென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. அதனால எந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோபி இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோபின்னா என்ன, ஸோ மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்குது, அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அதோட சைஸ், அதான் என்னது, ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோபி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயில் என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது, மிட்ரியாசிஸ். ஓகேவா. அட்ரோபின் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது ஆக்ஷன், மிட்ரியாசிஸ். எதை பிளாக் பண்ணுது, இந்த ஸ்பின்ச்சர் மசில்ஸை. இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்ஷன் என்ன, சைக்ளோப்ளீஜியா இல்லைன்னா பேரலைசிஸ் ஆஃப் அக்காமடேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியாது, அதான் என்னது, சைக்ளோப்ளீஜியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஆஃப் ஆக்வஸ் ஹியூமர் என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது. அப்போது எந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, கிளக்கோமா பேஷண்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா சிஎன்எஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை வச்சு என்ன பண்ணிடலாம், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஈஸியாகவே சொல்லிடலாம். பிளரிங் ஆஃப் விஷன், எதனால் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது, அதனால் பிளரிங் ஆஃப் விஷன், ட்ரை மவுத், டிஸ்பேஜியா, ட்ரை ஸ்கின், ஃபீவர், கான்ஸ்டிபேஷன், யூரினரி ரிட்டென்ஷன். அதுக்கப்புறம் ஹையர் டோசஸில் கொடுத்தோம்னா என்னாகும், பால்பிட்டேஷன், ஃப்ளஷிங், ரெஸ்ட்லெஸ்னஸ், டெலிரியம், ஹாலுசினேஷன், சைக்கோசிஸ், கன்வல்ஷன், லாஸ்ட்டாக கோமா.
ஓகேவா. அட்ரோபின் ஹையர் டோசஸாக கொடுத்தா இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பாய்சனிங்க்கு என்ன ட்ரீட் பண்ணலாம், எந்த ட்ரக் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐவி ஃபைசோஸ்டிக்மின் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஐவி ஃபைசோஸ்டிக்மின். ஓகேவா, ஃபைசோஸ்டிக்மினை இன்ட்ராவீனஸில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எந்த பாய்சனிங்க்கு பார்த்தீங்கன்னா அட்ரோபின் பாய்சனிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரோபினோட யூசஸ் ஆன்டி ஸ்பாஸ்மோடிக். வேறு யூசஸ் பார்த்தீங்கன்னா மிட்ரியாட்டிக் இருக்குது, சைக்ளோப்ளேஜிக். ஸோ இந்த ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐயில் ரிஃப்ராக்ஷன் டெஸ்டிங்கை ஓகேவா அந்த எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிட்ரியாட்டிக் ஆக்ஷன் இல்லைனா சைக்ளோப்ளேஜிக் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அது வேறு யூசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிக்கேஷன். ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிக்கேஷன் அப்படின்னா என்ன, ப்ரீ அனஸ்தெட்டிக் அப்போது அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ட்ரக் தான் என்னது, ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிக்கேஷன். அப்போது ஒருத்தவங்களுக்கு சர்ஜரிக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அப்போது அவங்களோட செக்ரீஷன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸை கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இங்கே அட்ரோபின் மட்டும் இல்லை, இன்னுமே வேறு ட்ரக்ஸும் இருக்குது ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிக்கேஷன். அதில் ஒன்று தான் என்னது இந்த அட்ரோபின். சலைவரி அதுமாரி ரெஸ்பிரேட்டரி செக்ரேஷன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ஜரி டைமில் சில பேஷண்ட்ஸுக்கு பிராடிகார்டியா ப்ரொடியூஸ் ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவாங்க, அட்ரோபின் கொடுப்பாங்க. ஏன்னா இது என்ன பண்ணும், பிராடிகார்டியானா டிக்ரீஸ் இன் ஹார்ட் ரேட்டு, நம்ம ட்ரக் என்ன பண்ணும், இன்க்ரீசஸ் ஹார்ட் ரேட்டு. ஓகேவா, அதை நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கிளைகோபைரலேட்டை தான் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. கிளைகோபைரலேட் ஒரு அட்ரோபின் டெரிவேட்டிவ் தான். ஓகேவா, அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் என்ன, இதோட ஆர்கனோபாஸ்பரஸ் பாய்சனிங் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிராங்கியல் ஆஸ்மா, பெப்டிக் அல்சர், பார்க்கின்சோனிசம் இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த அட்ரோபின் டெரிவேட்டிவ்னு சொன்ன கிளாசிஃபிகேஷனில் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வேறு யூஸ் பார்த்திங்கன்னா மோஷன் சிக்னஸ். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ட்ரக்குன்னு பார்த்திங்கன்னா ஹயோசின். ஓகேவா, மோஷன் சிக்னஸ்னால் என்ன, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வண்டியில் ரைடெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இல்லைன்னா ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ரைடு போகும்போது என்ன ஆகும், இந்த மோஷன் சிக்னஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க நெக்கில் இந்த பேச்சஸ் இருக்கும், டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ். ஓகேவா, இயருக்கு பின்னாடி என்ன பண்ணலாம், அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலே போதும், இந்த மோஷன் சிக்னஸை கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேபர் டைமில் விமெனுக்கு செடேஷன் அம்னீசியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஹயோசினை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த கிளாஸிஃபிகேஷனில் இருந்த வேறு ட்ரக்ஸை இந்த ஒரே இதிலே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிட்ரியாட்டிக்ஸும் சைக்ளோப்ளேஜிக்ஸும் யூஸஸாக இருக்கக்கூடிய ட்ரக் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹோமட்ரிபின், யூகாட்ரோபின், சைக்ளோபென்டலேட், ட்ரோபிகமைடு, இதெல்லாம் இதோட யூசஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் யூஸாக இருக்கக்கூடிய ட்ரக் பார்த்திங்கன்னா ப்ரொபந்தலின், மெத்தந்தலின், டைசைக்ளோமின், ஃப்ளேவாக்சைட், ஆக்சிபியூட்னின், ஆக்சிஃபினோனியன், கிளைகோபைரலேட், கிளினிடியம். அடுத்து பெப்டிக் அல்சருக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் பைரன்சப்பைன், டெலான்சப்பைன். பிராங்கியல் ஆஸ்மாவுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் இப்ராட்ரோபியம் புரோமைட், தயோட்ரோபியம் புரோமைட். ப்ரீ அனஸ்தெட்டிக் மெடிக்கேஷனை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்ரோபின் சப்ஸ்டியூட் என்னது, கிளைகோபைரோலேட். யூரினரி டிசார்டர்ஸ்க்கு ஆக்சிபியூட்னின், டால்டரோடின், ப்ரோபிவெரைன், டைசைக்ளோமின். அதுக்கப்புறம் ஆன்டி பார்க்கின்சன் ட்ரக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்செக்சால், பென்ஸ்ட்ரோபின், ட்ரைஹெக்சைல் ஃபெனிடைல். ஓகேவா. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோலினர்ஜிக் ட்ரக்ஸ், ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ், அதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா மைஸ்தீனியா கிராவிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கான ட்ரக்ஸ் படிச்சுட்டோம். கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஐல, மயாசிஸ், மிட்ரியாட்டிக்ஸ், கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ்ட் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிளக்கோமாவும் படித்து முடிச்சிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸும் ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸை பற்றி. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இங்கேயும் நியூரோ ஹியூமரல் டிரான்ஸ்மிஷன் அதை பற்றி சிலபஸில் கொடுத்துருக்கனால அதை பற்றியும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்க ஒரு டயக்ராம் இருக்குது, இந்த டயக்ராமை பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் படித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன கெமிக்கல் பேஸ்டாக படித்தோம், அசிட்டைல் கோலைன். ஓகேவா. இனி படிக்க போகிறது பார்த்திங்கன்னா அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ், இல்லைன்னா என்ன சொல்லலாம், சிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ், இல்லைன்னா எப்படி சொல்லலாம், சிம்பத்தோ மிமெட்டிக் ட்ரக்ஸ். இங்கேயும் மிமெட்டிக்ஸ் என்ன கெமிக்கலில் மிமிக் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நார் அட்ரினலின், டோப்பமைன், அட்ரினலின்.
ஓகேவா. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடியில் என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போது இந்த ட்ரக்ஸோட இந்த கெமிக்கல்ஸோட ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த கெமிக்கல்ஸோட ஆக்ஷன்ஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இதை பற்றி தான் இதை ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் இல்லை இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் இதெல்லாம் எந்த டைம் நமக்கு செக்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பாண்டக்காக இருக்கும்போது தான் என்ன ஆகும், இதெல்லாம் செக்ரெட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே நம்ம ரன் பண்ணுறோம், ரொம்பவே ஓடுறோம், இல்லை ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கை நம்ம பண்ணும்போது தான் என்ன ஆகும், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் செக்ரெட் ஆகும். ஓகேவா. ஸோ நார் அட்ரினலின், இந்த நார் அட்ரினலின் எங்கேருந்து செக்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கேங்லியானிக் சிம்பத்தட்டிக் சைட்டில். ஓகேவா. அதுவும் பிரெயின்லேயும் சில ஏரியாஸில் செக்ரெட் ஆகுது. எக்ஸப்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளாண்ட், ஹேர் ஃபாலிக்கல், இங்கெல்லாம் கிடையாது. அட்ரினலின் நமக்கு தெரியும் எங்கேருந்து செக்ரெட் ஆகும், அட்ரினல் மெடுலாலேருந்து செக்ரெட் ஆகும். டோபமைன் எங்கே செக்ரெட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேசல் கேங்லியா. இது கூட கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோபமைன் எங்கே செக்ரெட் ஆகும், பேசல் கேங்லியா, லிம்பிக் சிஸ்டம், சிடிசெட் கீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன், ஆன்டீரியர் பிட்யூட்ரி, இங்கேருந்தெல்லாம் செக்ரெட் ஆகும். ஓகேவா. இந்த கெமிக்கல்ஸோட ஆக்ஷன்ஸ் தான் என்னது, ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸாக நம்ம படிப்போம். ட்ரக்ஸு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரக்ஸு இந்த ஆக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன ட்ரக், இதோட ஆக்ஷன்ஸை பிளாக் பண்ணுறது என்ன ட்ரக்ஸ், இதை தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நியூரோஹியூமரல் டிரான்ஸ்மிஷன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தைரோசின். ஓகேவா. ஸோ இந்த நார் அட்ரினலின் எங்கேருந்து செக்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் தைரோசின்ங்கிற அமினோ ஆசிட். ஓகேவா. தைரோசின் அடுத்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோப்பா. இந்த டோப்பா எதாவது கன்வெர்ட் ஆகுதுன்னா டோப்பமைன். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மீத்தைல் டோப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோப்பமைன் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார் அட்ரினலின். ஓகேவா. அந்த நார் அட்ரினலின் தான் ஸ்டோர் ஆகி மறுபடியும் ரிலீஸ் ஆகி நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட் படி ஏதாச்சும் ரிசெப்டாஸில் போய் ஆக்ட் ஆகும். ஓகேவா. இங்கே நம்ம பார்க்குற ரிசெப்டாஸ் என்னென்ன மோஸ்ட்லி படிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ரிசெப்டாஸ், பீட்டா ரிசெப்டாஸ். அது மாதிரியே இதில் சில இன்னும் பாயிண்ட்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இந்த நார் அட்ரினலினை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா MAO. அந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும், மோனோ அமினோ ஆக்சிடேஸ். இந்த என்சைம் என்ன பண்ணும், நார் அட்ரினலை பிரேக் பண்ணும். இது நம்ம ஆல்ரெடி அசிடைல் கோலினில் என்ன என்சைம் பார்த்தோம், கோலினெஸ்ட்ரேஸ். அது மாதிரி என்சைம் தான் இது, டிகிரேட் பண்ணுற என்சைம். இன்னொரு என்சைம் பார்த்தீங்கன்னா COMT. ஓகேவா. இந்த ரெண்டு என்சைம் தான் என்ன பண்ணும், இந்த நார் அட்ரினலை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த ஆல்ஃபா ரிசெப்டாஸ், பீட்டா ரிசெப்டாஸ் இதில் தான் ஆக்ட் ஆகுது. மோஸ்ட்லி இருக்கக்கூடிய ரிசெப்டாஸ் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா G புரோட்டீன் கப்பிள்டு ரிசெப்டாஸ். ஓகே. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ரிசெப்டாஸ் ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா பாஸ்போலிப்பேஸ் சியை ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த பாஸ்போலிப்பேஸ் சி என்ன பண்ணுன்னா செகண்டரி மெசஞ்சர்ஸை ஆக்டிவேட் பண்ணும். என்னென்ன மெசஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அயனோசிட்டால் ட்ரைபாஸ்பேட், இன்னொன்று டைஅசைல் கிளிசரால். இது ஃபர்தராக என்ன பண்ணுன்னா இன்க்ரீசஸ் இன்ட்ராசெல்லுலார் கால்சியம். ஓகேவா. கால்சியமோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஆல்ஃபா ரிசெப்டாஸோட ஆக்ஷன். நெக்ஸ்ட் பீட்டா ரிசெப்டாஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது அடினைல் சைக்ளேஸ் அப்படிங்கிற என்சைமை ஆக்டிவேட் பண்ணும். அதுதான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஏஎம்பியோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் வேறு ஃபர்தர் ப்ரோட்டீன்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா. இதுதான் மெக்கானிசம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷனில் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசார் ஏஜென்ட்ஸ். இங்கே டெஃபினிஷன் படிச்சிருவோம். ப்ரெசார் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் என்னது, இந்த ப்ரெசார் ஏஜென்ட்ஸ். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா விச் கேன் இன்க்ரீசஸ் தி பிளட் ப்ரெஷர். ஓகேவா. இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அதான் என்னது ப்ரெசார் ஏஜென்ட்ஸ். என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா நாரட்ரினலின், எஃபிட்ரின், டோப்பமைன், ஃபினைலெஃப்ரின், மீத்தாக்சமைன், மெப்பன்டர்மைன். ஓகேவா. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்டிமுலன்ஸ். அதிலே தெரியும் எதை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஹார்ட் மசில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. என்ன ட்ரக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின், ஐசோப்ரினலின், டோபியூட்டமைன். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிராங்கோ டைலேட்டாஸ். அப்போ இது பிராங்கியல் ஸ்மூத் மசில் ஆக்ட் ஆகிற ட்ரக்ஸ். பிராங்கோ டைலேட் பண்ணுது. ஓகே. பிராங்கியல் மசில்ஸை டைலேட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் ஐசோப்ரினாலின், சால்பூட்டமால், டெர்பியூட்டாலின், சால்மெட்டரால், ஃபார்மெட்டரால், பேம்பியூட்ரால்.
நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நேசல் டீகன்ஜஸ்டன்ஸ். ஓகேவா, நேசல் கேவிட்டியை என்ன பண்ணும், மூக்கடப்பு இது அடைஞ்சிருக்கிறத ஓப்பன் பண்ணுறது என்னது இந்த நேசல் டீகன்ஜஸ்டன். என்ன ட்ரக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைலோமெட்டசோலின், ஆக்சிமெட்டசோலின், நாஃபசோலின், ஃபினைலெஃப்ரின், சூடோஎஃபிட்ரின். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ஸ். என்ன ட்ரக்ஸ்னால் ஆம்ஃபெட்டமின், டெக்ஸாம்ஃபெட்டமின், மெத்தாம்ஃபெட்டமின், மீத்தைல் ஃபெனிடேட். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அனோரெக்டிக்ஸ். அனோரெக்டிக்ஸ்னால் என்ன ஏஜென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படைட்டை பிளாக் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். ஓகேவா, அப்படைட்டை என்னது, பசியை தூண்டக்கூடிய ட்ரக்ஸ் இல்லை, பசியை கம்மி பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். என்ன ட்ரக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஃபெட்டமின், ஃபென்ஃப்ளூரமைன், சிபுட்ரமைன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ரிலாக்ஸன். யூட்ரஸ் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் ரிட்டோட்ரைன், ஐசாக்சப்ரைன், சால்புட்டமால், டெர்பியூட்டாலின். ஓகேவா, ஓகே. ஆல்ரெடி நம்ம கோலினர்ஜிக்ஸை ஈஸியாக படித்த மாதிரியே அதே பேட்டர்ன்லேயே அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸையும் படிச்சிடும். ஆல்ரெடி நான் சொன்னேன் கோலினர்ஜிக்ஸ் படித்ததுனால ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் ரொம்ப ஈஸி. அது மாதிரியே அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் நம்ம படிச்சிட்டோன்னா ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் ஈஸி. ஓகேவா, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா-1 ரிசப்டார். ஓகேவா, ஆல்ஃபா-1 ரிசப்டாரில் ஆக்ட் ஆகிற ட்ரக் பார்த்திங்கன்னா ஃபினைலெஃப்ரின், மெஃபென்ட்ரமின், மீத்தாக்சமைன். ஆல்ரெடி கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம். இதை பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசோசின், டெரசோசின். ஓகேவா, அதை விட்டுரும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன். இந்த ஆல்ஃபா-1 ரிசப்டார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் ஸ்மூத் மசில். வாஸ்குலார் ஸ்மூத் மசில்னால் எதை மீன் பண்ணுறாங்க, நம்மளோட பிளட் வெசல். ஓகேவா, நெக்ஸ்ட் எங்கே இருக்கும், கட்டில் இருக்கும், ஜெனிட்டோ யூரினரி ஸ்மூத் மசிலில் இருக்கும், நெக்ஸ்ட்டு லிவரில் இருக்கும். என்ன ரிசப்டார், ஆல்ஃபா-1 ரிசப்டார். என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அட்ரினர்ஜிக் ஆக்ஷன், கான்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது எங்கே, பிளட் வெசலில். அப்போ மீனிங் என்ன, வேஸோ கன்ஸ்ட்ரிக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும், இன்க்ரீசஸ் தி பிளட் ப்ரெஷர். கட்டில் என்ன ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட்டு ஜெனிட்டோ யூரினரி ஸ்மூத் மசிலில் என்ன பண்ணுது, கான்ட்ராக்ஷன். லிவரில் என்ன பண்ணுது, கிளைகோஜெனோலைசிஸ். இதான் ஆக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆல்ஃபா-2 ரிசப்டார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாட்டிக் பீட்டா செல்ஸில் இருக்குது. அங்கே என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, டிக்ரீசஸ் இன்சுலின் ரிலீஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, இன்சுலின் ரிலீஸை கம்மி பண்ணுது ஆல்ஃபா-2 ரிசப்டாரில் அட்ரினர்ஜிக் ஆக்ஷன். பிளேட்லெட்ஸில் என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, பிளேட்லெட் அக்ரிகேஷன். நெக்ஸ்ட் நர்வ் டெர்மினல்ஸில் என்ன பண்ணுது, டிக்ரீசஸ் நார்எஃபினெஃப்ரின் இல்லைனா நார் அட்ரினலின் ரிலீஸை கம்மி பண்ணுது. ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட் பீட்டா-1 ரிசப்டார். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட். ஓகேவா, என்ன ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்க்ரீசஸ் ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், இன்க்ரீசஸ் ஹார்ட் ரேட், டிக்ரீசஸ் ஏவி கண்டக்ஷன் வெலாசிட்டி. ஓகேவா, இதான் ஆக்ஷன். பீட்டா-2 ரிசப்டார் எங்கே இருக்குது, ஸ்மூத் மசில் வாஸ்குலரில் இருக்குது, பிராங்கியலில் இருக்குது, கட்டில் இருக்குது, ஜெனிட்டோ யூரினரி. என்ன ஆக்ஷன், ரிலாக்ஸேஷன். அதனால் அங்கே ட்ரக்கு பார்த்தோம், பிராங்கோ டைலட்டேஷன். அப்போ ரிசப்டார் என்ன இருக்குது பிராங்கையில், பீட்டா-2. நெக்ஸ்ட் பீட்டா-3 ரிசப்டார் எங்கே இருக்குது, அடிப்போஸ் டிஷ்யூ. என்ன ஆக்ஷன், லிப்போலைசிஸ். ஓகேவா, லிப்பிட் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிறது தான் லிப்போலைசிஸ். ஓகே, அடுத்து நம்ம இந்த அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸோட ஃபார்மகாலஜியில் ஆக்ஷன்ஸை பார்ப்போம். ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தோம், இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அதில் ஃபஸ்ட்டு ஹார்ட். ஓகேவா, அப்போது அட்ரினலின் என்னென்னு படித்தோம் ஆல்ரெடி, ஒரு பவர்ஃபுல் கார்டியாக் ஸ்டிமுலண்ட். எந்த ரிசப்டார் ஹார்ட்டில் இருக்குது, பீட்டா-1. என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்க்ரீசஸ் ஹார்ட் ரேட், ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ கண்டக்ஷன் வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்து பிளட் வெசல்ஸில் ஆக்ட் பண்ணது என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, பிளட் வெசலில் என்ன ரிசப்டார் இருக்குது, ஆல்ஃபா-1. என்ன ஆக்ஷன், கான்ட்ராக்ஷன் இல்லைனா கன்ஸ்ட்ரிக்ஷன். அப்போது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர். அது மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த பிளட் வெசல் அந்த காலமில் பார்த்திங்கன்னா இன்னும் எங்கேயோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பீட்டா-2 ரிசப்டார் எங்கே இருக்குது, பிளட் வெசலில். ஓகேவா, ஸோ பிளட் வெசலில் இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ் என்னென்னா ஆல்ஃபா-1, பீட்டா-2. ஓகேவா, இப்போ தான் இங்கே புதுசாக ஒரு விஷயம் படிப்போம், பைபேசிக் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, ஸோ பைபேசிக் ரெஸ்பான்ஸ்னால் மீனிங் என்ன, ஒரே விஷயம், அந்த அட்ரினலின் என்ன பண்ணுது, 2 இடத்துல ஆக்ட் ஆகுது. ஆல்ஃபா-1ல் ஆக்ட் ஆகுது, பீட்டா-2ல ஆக்ட் ஆகுது. ஆல்ஃபா-1ல் கன்ஸ்ட்ரிக்ஷன், பீட்டா-2ல என்ன ஆக்ஷன், டயலேஷன். அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எஃபெக்ட் தான் என்னது, பைபேசிக் ரெஸ்பான்ஸ். டேல்ஸ் வேசோமோட்டார் ரிவர்சல் எஃபெக்ட் இல்லைனா டேல்ஸ் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அட்ரினலினோட வேறு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா
இது ரீனல், ஓகேவா, கிட்னியில் இருக்கக்கூடிய பிளட் வெசலில் கன்ஸ்ட்ரிக்டபிரல் கொரோனரி ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற பிளட் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்மூத் மசிலில் பார்த்தீங்கன்னா ப்ராங்கையில் என்ன பண்ணுது, ஒரு பவர்ஃபுல் வேசோ டைலேட்டராக ஆக்ட் ஆகுது. கூடவே ரெஸ்பிரேட்டரி ஸ்டிமுலண்ட் ஆக்ஷன் கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா. யூட்ரஸில் என்ன ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்ட் யூட்ரஸாக இருந்தால் அதை கான்ட்ராக்ட் பண்ணுது. அதுவே லாஸ்ட் மந்தாக ப்ரெக்னென்சியாக இருந்தால் அவங்க யூட்ரஸை ரிலாக்ஸ் பண்ணுது, ஓகேவா. அது மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் ஸ்மூத் மசில் என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணுது. ஸ்ப்ளீனில் என்ன ஆக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன் கேப்சூலை கான்ட்ராக்ட் பண்ணி ஸ்ப்ளீன்லேருந்து என்ன ரிலீஸ் ஆகும், ஆர்பிசி செல்ஸ், ஓகேவா. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹியூமன் அனாட்டமி பிசியாலஜிலையும் வரக்கூடியது. ஸ்ப்ளீனில் இருந்து தான் என்ன செக்ரேட் ஆகும், என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ரெட் பிளட் செல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரில் ஒரு மசில் இருக்கும். என்ன மசில்னால் பைலோமோட்டார் மசில், ஓகேவா. இந்த கூஸ் பம்ப்ஸ் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் என்னது, இந்த பைலோமோட்டார் மசில், நமக்கு புல்லரிச்சு போகிறது, ஓகேவா. இதை கான்ட்ராக்ட் பண்ணக்கூடியதான் எது தான், இந்த அட்ரினலின் தான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு டெட்ரூசர் மசில், ஓகேவா. ஆல்ரெடி எங்கே இருக்குன்னு பார்த்தோம், பிளாடரில். இதை என்ன பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணுது, ஓகேவா. நெக்ஸ்ட் ஐயில் என்ன ஆக்ஷன்னு பார்த்தோம், மிட்ரியாசிஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மசிலை கான்ட்ராக்ட் பண்ணுதுன்னா ரேடியல் மசில் ஆஃப் ஐரிஷ். அங்கே படிக்கும்போது என்ன பார்த்தோம், சர்க்குலர் மசில். இதை வச்சும் கேட்பாங்க. அங்கே சர்க்குலர் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணும், இங்கே ரேடியல் மசிலை கான்ட்ராக்ட் பண்ணி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆக்ஷன் மிட்ரியாசிஸ் ஆக்ஷனை. அடுத்து ப்ரொடியூஸ் இன்ட்ராகுலர் ப்ரெஷரை என்ன பண்ணுது, டிக்ரீஸ் பண்ணுது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் பிளட் சுகர் லெவல், ஓகேவா. பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா லிவரில் என்ன ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, கிளைகோஜெனோலைசிஸ். அப்படின்னா மீனிங் என்ன, கிளைகோஜன் பிரேக் டவுன். லைசிஸ்னால என்ன மீனிங், பிரேக் டவுன். அப்போ கிளைகோஜனை பிரேக் பண்ணால் என்ன கிடைக்கும், குளுக்கோஸ் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கூடவே இதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்குது, இன்சுலின் ரிலீஸையும் இன்ஹிபிட் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் நடக்கும், பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பீட்டா 3யில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம், லிப்போலைசிஸ், ஓகேவா. லிப்பிட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிடும். அடுத்து ஸ்கெலிட்டல் மசில்ஸில் பார்த்தீங்கன்னா அசிடைல் கோலின் ரிலீஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்ஷன் தான். இப்போது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஆன்சைட்டி, பால்பிட்டேஷன், வீக்னஸ், ட்ரெமர், பேலர், டிசினஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், த்ரோம்பிங் ஹெட்டேக் இதெல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கான்ட்ராண்டிகேஷன். இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்டு இல்லைன்னா ஆன்ஜைனா இருக்கிற பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் கொடுக்கக்கூடாது, ஓகேவா. பிரிசிபிடேட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மீனிங் அதை கூட்டி விடும், ஓகேவா. அந்த கண்டிஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதா என்னென்னு கொடுத்துருப்பாங்க, ப்ரிசிபிடேஷன். ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு ஆன்ஜைனா பெயின் இருக்கும், அவங்களுக்கு இந்த அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் கொடுத்தா இன்னும் இந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ப்ரிசிபிடேட் மீனிங், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன். இது டோசஸ் நம்ம கொடுத்துருக்கனால இதை நம்ம லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுறோம், ஓகேவா. அட்ரினலினோட டோசஸ் பார்த்திங்கன்னா 1:1000, 1:10,000, 1:1,00,000 சொல்யூஷன் இன்ஜெக்ஷனாக டைல்யூஷன்ஸில் கிடைக்கிது. இது எந்த ரூட்லலாம் கொடுப்பாங்கன்னா சப்க்யூட்டேனியஸ், இன்ட்ராமஸ்குலர், அதுமாரி இன்ட்ரா கார்டியாக், ஓகேவா. எமர்ஜென்சி கேசஸில் இன்ட்ரா கார்டியாக்காகவும் கொடுப்பாங்க. அது மாதிரி அட்ரினலின் ஏரோசால் இன்ஹலேஷனும் இருக்குது. 2% ஆப்தால்மிக் சொல்யூஷனாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. அடுத்து அட்ரினலினோட யூசஸ் பார்ப்போம். நல்லா நோட் பண்ணி வச்சவங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனஃபைலாக்டிக் ஷாக்குக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின். ஸோ என்ன டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.3 to 0.5 ml. நோட் பண்ணி வச்சோங்க. அனஃபைலாக்டிக் ஷாக்குக்கு என்ன ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அட்ரினலின், ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலினுக்கு கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு, இன்ட்ரா கார்டியாக்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரா கார்டியாக்னா என்ன மீனிங், ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்லேயே அட்ரினலின் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4th இல்லைனா 5th இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ், 2 to 3 inches ஃப்ரம் ஸ்டெர்னம். அந்த மாதிரி ஏரியாவை சூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெர்னம்னா நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த போன் தான் என்னது, ஸ்டெர்னம். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஹெமரேஜ், ஓகேவா. ரொம்ப ப்ளீடிங்காக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த அட்ரினலின் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அட்ரினலின் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்து இன்னொரு யூஸ் பார்த்தீங்கன்னா இதை லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்கு கூட கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்கோட ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும்.
ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் பிராங்கியல் ஆஸ்துமா. அடுத்து வேறு யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளக்கோமாவுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, கிளக்கோமாவுக்கும் அதுவும் பர்டிகுலராக என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிபிவெஃப்ரைன். இது நோட் பண்ணிக்கோங்க உண்மையாடுக்கு. டிபிவெஃப்ரைனுங்கிறது என்னென்னா அட்ரினலினோட ஒரு ப்ரோட்ரக் தான் என்னது டிபிவெஃப்ரைன். ஓகே, அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரா இண்டிகேஷன். ஆல்ரெடி பார்த்தோம் எந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆன்ஜைனா பெக்டோரிஸ், ஹைப்பர் டென்ஷன், அது மாதிரியே பீட்டா பிளாக்கர்ஸ் எடுக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த அட்ரினலின் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, ஓகே. அடுத்து நம்ம இந்த அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ட்ரக்கும் அதோட பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிகிட்டே போய்ட்டுருப்போம். ஓகேவா, ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோப்ரினாலின். இதோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்டிமுலண்டோ ஸ்மூத் மசில் ரிலாக்ஸண்டோ. ஓகேவா, அதனால் இதோட ஆக்ஷன் என்ன, பொட்டன்ட் பிராங்கோடைலேட்டராக யூஸ் ஆகுது. அதுவுமே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது பீட்டா ரிசப்டாரில் தான் அதிகமாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஆல்ஃபாவில் சுத்தமாக இருக்காது, பீட்டாவில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ பீட்டா 1 பீட்டா 2ல் தான் ஆக்ட் ஆகும். இங்கே அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன், ஆன்ஜைனா, ஹெட்டேக், ஃப்ளஷிங். யூசஸ் என்ன, ஹார்ட் பிளாக் கண்டிஷனுக்கு கொடுக்கலாம், ஷாக்குக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அது மாதிரியே பிராங்கியல் ஆஸ்மாவுக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ட்ரக் பார்த்திங்கன்னா டோப்பமைன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது லோவர் டோசஸாக கொடுக்கும்போது என்ன பண்ணோன்னா D1 ரிசப்டரில் ஆக்ட் ஆகும். டோப்பமைன் ரிசப்டரில் ரீனல், கிட்னி, மெசன்ட்ரிக், அது மாதிரியே கொரோனரியில் ஆக்ட் ஆகி வேசோ டைலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதனால என்ன ஆகும், எல்லாமே பிளட் ஃப்ளோ, ரீனல் பிளட் ஃப்ளோ, GFR இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அடுத்து ஹையர் டோசஸில் தான் எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பீட்டா 1 ரிசப்டாரில். ஓகேவா, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா பீட்டா 1ல ஆக்ட் ஆகும், ஆல்ஃபா 1ல ஆக்ட் ஆகும், வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். டோப்பமைனை ஹையர் டோசஸில் யூஸ் பண்ணுவேன். இன்னும் டோப்பமைனோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பினைன். இது என்னென்னா மீத்தைல் டோப்பமைனோட ஒரு எஸ்டர் ஃபார்ம். டோப்பமைனோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாசியா, வாமிட்டிங், பால்பிட்டேஷன், ஹெட்டேக், ஆன்ஜைனா, அது மாதிரியே சடன் ரைஸ் இன் பிபி. நெக்ஸ்ட் முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோப்பமைனோட யூசஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஷாக். அதுவும் பர்டிகுலராக என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோஜெனிக் ஷாக், ஹைப்போவொலிமிக் ஷாக், செப்டிக் ஷாக். ஓகேவா, அது என்ன ஷாக் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்னா என்ன மீனிங்னா ஹார்ட் மசிலுக்கு பிளட் சப்ளை கம்மியாகுது. இது மாதிரி ஒரு பார்ட்டுக்கும் பிளட் சப்ளை கம்மியாகிற கண்டிஷனை தான் ஷாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ திடீர்னு ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை கட் ஆகுது. அப்படிங்கிற போது ஹார்ட் ரொம்பவே சஃபர் ஆகும். ஓகேவா, அந்த கண்டிஷன் தான் என்னது கார்டியோஜெனிக் ஷாக். அதுமாதிரி ஹைப்போவொலிமிக் ஷாக் இருக்குது. செப்டிக் ஷாக் எதனால் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா ரீனல் பிளட் ஃப்ளோ, GFR இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் எல்லாமே ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கார்டியாக் அவுட்புட், பிளட் ப்ரெஷர் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டோப்பமைன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்த ட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிட்ரின் எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா 2 ரிசப்டாரில் ஆக்ட் ஆகுது. இதை எப்போ கொடுப்பாங்கன்னு இதை அதிகமாக கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படிங்கிற எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, டாக்கிஃபைலாக்சிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன். ஓகேவா, இதை அதிகமாக இன்டியூஸ் பண்ணி விட்டுறோம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா பிபியை ரைஸ் பண்ணும். எதனால் பெரிஃபரல் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி கூடவே கார்டியாக் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்மூத் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன, கேஸ்ட்ரிக் அப்செட், இன்சோம்னியா, ட்ரெமர், அது மாதிரி டிஃபிகல்ட்டி இன் மிக்சுரேஷன் என்ன, யூரின் பாஸ் பண்ணுறது தான் மிக்சுரேஷன் அந்த ப்ராசஸ். யூசஸ் என்ன, எஃபிட்ரினுக்கு பிராங்கியல் ஆஸ்மா, நேசல் டீகன்ஜஷன், மிட்ரியாசிஸ், ஹைப்போடென்ஷன், நார்கோலெப்சி. ஓகேவா, எஃபிட்ரின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நார்கோலெப்சிக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாக்டுரல் என்யூரிசிஸ் இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன, பெட் வெட்டிங், நைட் டைமில் யூரின். ஓகேவா, அவங்களுக்கு தெரியாமல் இன்வாலண்டரியாகவே என்ன ஆயிரும், யூரின் பாஸ் பண்ணுறது என்னது நாக்டுரல் என்யூரிசிஸ். அடுத்த யூஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸ் ஆடம் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஃபெட்டமின். இது என்னென்னா CNS ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ட்ரக்கு. அது ஜஸ்ட் அவ்வளோ தெரிஞ்சால் போதும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படைட்டை டிப்ரெஸ் பண்ணக்கூடிய ட்ரக். ஓகேவா, ஸோ பசியை என்ன பண்ணுன்னா கம்மி பண்ணி விட்டுரும். ஓகேவா,
லாஸ் ஆஃப் அப்படைட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னா ரெஸ்ட்லெஸ்னஸ், ட்ரெமர்ஸ், இன்சோம்னியா, பால்பிட்டேஷன், ஆன்சைட்டி, கன்ஃபியூஷன், ஹாலுசினேஷன். இங்கே என்ன ப்ராப்ளம்? டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஆம்ஃபெட்டமின் எடுக்கிறவங்க சைக்காலஜிக்கலாகவே இன்னும் இதை அதிகமாக எடுத்துக்க பார்ப்பாங்க. யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டிசீசஸ் இருக்கும். அவங்கள அட்டென்ஷனாக, ஓகேவா, அவங்க சொல்கிற வேலையை கரெக்டாக ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. கூடவே நார்கோலெப்சிக்கு, ஒபிசிட்டி, எபிலெப்சிக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நேசல் டீகன்ஜஸ்டன் ட்ரக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்ன பண்ணும்? நாசல் பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு. இது எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா α1 ரிசெப்டாரில் அகோனிஸ்ட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த நேசல் மியூக்கோஸாவை வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி என்ன பண்ணும்? அதை சுருங்க வச்சு அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இதான் மெக்கானிசம். எங்கே ஆக்ட் பண்ணுது? α1 ரிசெப்டாரில் ஆக்ட் ஆகி வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் நேசல் மியூக்கோஸா. அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா, ட்ரெமர்ஸ், இரிட்டபிலிட்டி, அதுமாரி டாப்பிக்கெல்லாம் நேசல் ஸ்ப்ரேயில் யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். யூசஸ் பார்த்திங்கன்னா ரினிட்டிஸ், அலர்ஜி, ஓகேவா, சைனசைட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அடுத்து அனோரெட்டிக் ஏஜென்ட்ஸோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னா இட் இன்ஹிபிட்ஸ் ரீஅப்டேக் ஆஃப் நாரட்ரினிலினோ 5-HT. ஓகேவா? நாரட்ரினிலின் அது மாதிரியே 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைனோட அப்டேக்கை என்ன பண்ணும்? இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? ரீஅப்டேக்கை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ரினர்ஜிக் ஏஜென்ட்ஸ், இல்லைனா அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ், இல்லைனா சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ், சிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ். ஓகேவா? இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி பார்த்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதா என்னது? இந்த ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ். இந்த ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் என்ன பண்ணும்? அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணி ஆல்ரெடி பார்த்த இந்த நார்அட்ரினலின், டோபமைன், அட்ரினலின் இதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடும். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா ரிசெப்டாரை பிளாக் பண்ணும். ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நான் இக்லிபிரியம் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஹாலோ ஆல்கைலமைன் ஃபீனாக்சி பென்சமைன். நெக்ஸ்ட் கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இக்விலிபிரியம் இல்லைனா காம்படிட்டிவ் ஆண்டகோனிஸ்ட், பர்டிகுலராக அந்த ரிசெப்டாரில் பைண்ட் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் செலக்டிவ். ஸோ ஆல்ஃபா பீட்டா எதில் வேணாலும் ஆக்ட் ஆகும். அதில் எர்காட் ஆல்கலாய்ட்ஸ் என்ன ட்ரக்ஸ்? எர்காட்டமைன், எர்கோடாக்சைன். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜெனேட்டட் எர்காட் ஆல்கலாய்ட்ஸ், டைஹைட்ரோ எர்காட்டமைன், டைஹைட்ரோ எர்கோடாக்சின். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இமிடசோலின் என்ன ட்ரக்னா ஃபென்டால் அமைன். நெக்ஸ்ட் மிசலேனியஸ் கேட்டகரி குளோர்ப்ரோமாசின். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணியவங்க ஒன்றும் கேட்பாங்க, α1 செலக்டிவ் ட்ரக் என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா α1 செலக்டிவ் பிளாக்கர்ஸ் பிரசோசின், டெரசோசின், டாக்ஸசோசின், அல்ஃபுசோசின், டாம்சிலோசின், சிலோடோசின். நெக்ஸ்ட் கேட்டகரி α2 செலக்டிவ் பிளாக்கர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோஹிம்பைன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே ஃபார்மகாலஜியில் ஆக்ஷன்ஸை குயிக்காக படிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகேவா? அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் படித்தோம். அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் தான் என்னது? இந்த ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ். α1 பிளாக்கேட்னால என்னாகும்? இன்ஹிபிட் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதனால் என்னாகும்? பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். இங்கே என்ன நடக்குது? ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, கூடவே கார்டியாக் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? α2 ஆக்ட் ஆகி என்ன ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது? டாக்கிகார்டியா, கூடவே கார்டியாக் அவுட்புட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது. செலக்டிவ் α1னால என்ன ஆகுது? ஹைப்போ டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? கூடவே டாக்கிகார்டியாவும் ப்ரொடியூஸ் ஆகுது. செலக்டிவ் α2னால என்ன ஆகுது? இன்க்ரீசஸ் நார்அட்ரினலின் ரிலீஸ், அதனால் என்ன ஆகுது? ஹைப்பர் டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ். ஓகேவா? ஆல்ஃபா பிளாக்கர்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்டுரல் ஹைப்போடென்ஷன், பால்பிட்டேஷன், நேசல் ஸ்டஃபினஸ், மயோசிஸ், இம்பேர்ட் எஜாக்குலேஷன், இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இந்த ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆக்ஷன் எல்லாமே அட்வர்ஸ் எஃபெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸும் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும். ஃபஸ்ட்டு ஃபீனாக்சிபென்சமைன் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஹிஸ்டமைன், 5-HT கோலினர்ஜிக் ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணுது. இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபியோக்ரோமோசைட்டோமா. அது என்ன ஃபியோக்ரோமோசைட்டோமான்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் இல்லைனா அட்ரினல் மெடுலாவில் வரக்கூடிய டியூமர் தான் என்னது? ஃபியோக்ரோமோசைட்டோமா. டியூமர்னாலே நமக்கு தெரியும், அங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.
அப்போ அட்ரினல் கிளாண்டில் டியூமர் வந்திருக்குன்னா என்ன மீனிங், அங்கே இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய அட்ரினலின் என்ன இருக்கும், அதிகமாக செக்ரேட் ஆகும். அதனால் வரக்கூடியது தான் என்னது, அப்போது அவங்களுக்கு அட்ரினலினோட ஆக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ட்ரீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், அதை பிளாக் பண்ணுற ட்ரக்கை யூஸ் பண்ணணும். அது ஒரு ட்ரக் என்னது, ஃபீனாக்சிபென்சமைன். அடுத்து எர்காட் ஆல்கலைட்ஸ் என்ன பண்ணுது, கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் கூடவே என்ன பண்ணுது, பிளட் ப்ரெஷரையும் இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபென்டைல் அமைன் எல்லாம் என்ன பண்ணுது, ஆல்ஃபா பிளாக் பண்ணுது, கூடவே 5HT ரிசப்டர்ஸையும் பிளாக் பண்ணுது. ஆல்ஃபா 1 பிளாக்கர்ஸ், செலக்டிவ் பிளாக்கர்ஸோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக ஒன்று என்ன பண்ணுது, இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே டைலேட் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் இன்ஹிபிட்ஸ் பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் அப்படிங்கிற என்சைமை என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது. ஓகேவா, இதோட யூசஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோபிக்கு யூஸ் ஆகுது. நோட் பண்ணிக்கோங்க, ப்ரசோசின் இந்த மாதிரி ட்ரக்கோட யூஸ்ட் இன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோபி. அட்வர்ஸ் எஃபெக்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டோஸ் ஃபினாமினன் அப்படின்னு ஒன்று இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அது என்ன ஃபஸ்ட் டோஸ் ஃபினாமினன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கு ஃபஸ்ட்டாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு மார்க்டு போஸ்டுரல் ஹைப்போடென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, எந்த பேஷண்ட்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட் டோஸாக கொடுக்கும்போது அவங்களுக்கு செட் ஆகாது, போஸ்டுரல் ஹைப்போடென்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அவங்களுக்கு கம்மியான டோஸில் தான் இன்ஜெக்ட் பண்ணணும் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஆல்ஃபா பிளாக்கர்ஸோட யூசஸ் பார்ப்போம். ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியே ஃபீனாக்சிபென்சமைன், ஃபென்டாலமினை ஹைப்பர் டென்சிவ் க்ரைசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ரொம்ப அதிகமாக ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீனாக்சிபென்சமைனும் ஃபென்டாலமைனும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபியோக்ரோமோசைட்டோமா, ரெனால்ட்ஸ் ஃபினாமினன், கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், பெனின் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோபிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரோஸ்டேட் கிளாண்டு பெருசாகிறது. ஓகேவா, இன்க்ரீஸ் சைஸ் பெருசாகும் போது தான் கண்டிஷன் என்னது, பெனின் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோபி. ஓகேவா, நெக்ஸ்ட் கேட்டகரி இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளாக்கர்ஸ். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ். ஸோ இதில் கிளாசிஃபிகேஷன் நான் செலக்டிவ். அதில் ஃபஸ்ட்டு வித்தவுட் ஐஎஸ்ஏ இன்ஸ்ட்ரின்சிக் சிம்பத்தோமிமெட்டிக் ஆக்டிவிட்டி ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோப்ரானலால், சொட்டலால், டிமோலால். வித் ஐஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா பிண்டோலால். வித் ஆல்ஃபா பிளாக்கிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 1 ப்ளஸ் பீட்டா 2 ட்ரக்கு லெபிட்டலால், கார்விடிலால். நெக்ஸ்ட் கார்டியோ செலக்டிவ். ஓகேவா, நமக்கு தெரியும் பீட்டா 1 ரிசப்டார் எங்கே இருக்குது, ஹார்ட்டில். அதை பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் மெட்டோப்ரோலால், அட்டோனலால், அசபியூட்டலால், பிசோப்ரோலால், எஸ்மோலால், பிட்டாக்சோலால், செலிப்ரோலால், நெபியோலால். ஓகேவா, இதோட ஃபார்மகாலஜியல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சிவிஎஸில் என்ன பண்ணும், ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும், ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கார்டியாக் அவுட்புட்டையும் கம்மி பண்ணும். அதனால் என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் என்ன பண்ணும், பீட்டா 2 ரிசப்டாரை என்ன பண்ணும், பிளாக் பண்ணிடும். பீட்டா 2 ரிசப்டார் பிளாக் ஆனால் என்ன ஆகும், ஆஸ்மா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்போது ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரக்கு கொடுக்கவே கூடாது, பீட்டா பிளாக்கர்ஸ். அடுத்து ஐயில் என்ன நடக்கும், இன்ட்ராக்குலர் ப்ரெஷரை கம்மி பண்ணும், செக்ரீஷனை, ஆக்கோசியூமர் செக்ரேஷனை கம்மி பண்ணும். அடுத்து மெட்டபாலிக் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தோம் லிப்போலைசிஸ், இங்கே லிப்போலைசிஸை பிளாக் பண்ணும். ஓகேவா, அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பிராடிகார்டியா, அரித்மியாஸ், ஹார்ட் பிளாக் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணோம். கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் ப்ரொடியூஸ் பண்ணோம். கூட பார்த்திங்கன்னா கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியரும் பல்மனரி எடிமா இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கவே கூடாது பீட்டா பிளாக்கர்ஸ். ஓகேவா, இந்த கண்டிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடும். அடுத்து பார்த்திங்கன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னால் மீனிங் என்னென்னா, நம்மளோட லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதான் என்னது, எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். இப்போ கையாக இருந்துச்சுன்னா அதில் லாஸ்ட் என்ன இருக்குது, ஃபிங்கர். காலாக இருந்தால் அதில் ஃபிங்கர். இந்த இடம்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிரும், அதுதான் கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த அட்வர்ஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஃபட்டிக். ஓகே, ஒரு டயர்ட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், இந்த மாதிரி டிசீனஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்து கான்ட்ரா இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா பிராடிகார்டியா, ஹார்ட் பிளாக், ஆஸ்துமா, சிஓபிடி இருக்கிற பேஷண்ட்டுக்கு சுத்தமாக இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரக் இன்ட்ராக்ஷன். ஓகேவா, ப்ரோப்ரனலால் ட்ரக்கு கூட இன்சுலின் கொடுக்கக்கூடாது. ஓகேவா, கொடுத்தா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது டேக்கிகார்டியாவை பிளாக் பண்ணிடும், மாஸ்க் பண்ணிடும். அதுக்கு மீனிங் என்னென்னா, ஒருத்தங்களுக்கு இன்சுலின் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க, பிளட் குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்காக. ஓகேவா, இப்போது பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாயிருச்சு, அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கம்மியாயிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா டேக்கிகார்டியா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒரு படபடப்பு, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சே மீன் பண்ணலாம் அவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்குன்னு.
இப்போ நம்ம அவங்களுக்கு ப்ரொபோனலாலும் சேர்த்து கொடுத்தோன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்கிகார்டியா எஃபெக்ட் தெரியவே செய்யாது. ஓகேவா, இந்த ப்ரொபோனலால் அதை பிளாக் பண்ணிடும். ஓகேவா, அதனால கொடுக்கக்கூடாது. அடுத்து ப்ரொபோனலாலும் வெராப்பமிலும் ட்ரக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் டிப்ரெஷனை இன்னும் அதிகமாக டிப்ரெஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா, அடுத்து கார்டியோ செலக்டிவ் ட்ரக்ஸ் பார்த்தோம். அப்போது அதில் அட்டோனலால். ஓகேவா, அட்டோனலால் அதிகமாக யூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னா லாங்கர் ஆக்டிங். ஓகேவா, ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் எடுத்தாலே போதும். அடுத்து இன்னொரு ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்மோலால். இதுவும் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் பீட்டா 1 பிளாக்கர் தான். இது அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் ட்ரக். நோட் பண்ணிக்கோங்க, பீட்டா பிளாக்கர்ஸ்லேயே அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் ட்ரக் இந்த எஸ்மோலால். டீஹாஃப் பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் தான் இருக்கும். அடுத்த ட்ரக் பார்த்தீங்கன்னா மெட்டோப்ரோலால். இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. செலக்டிவ் பீட்டா 1 பிளாக்கர் தான். டோஸ் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 200 mg வரைக்கும் கொடுக்குறாங்க. யூஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ஆன்ஜைனா, பெக்டோரிஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு பீட்டா பிளாக்கர் பார்த்தீங்கன்னா டிமோலால். இதோட யூஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கிளக்கோமாலேயும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு காமனான பீட்டா பிளாக்கர்ஸோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ஆன்ஜைனா பெக்டோரிஸ், கார்டியக் அரித்மியாஸ், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ஃபியோக்ரோமோசைட்டோமா, தைரோடாக்சிகாசிஸ். ஸோ தைரோடாக்சிகாசிஸ்னால் என்ன கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் செக்ரீஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் என்னது தைரோடாக்சிகாசிஸ். கிளக்கோமா, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலாக்சிஸ் ஆஃப் மைக்ரேனுக்கு, ஆன்சைட்டி, இந்த மாதிரி கண்டிஷனுக்கு எல்லாம் இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கூடவே பீட்டா பிளாக்கர்ஸும். என்ன ட்ரக்கு, லெபிட்டலாலும் கார்விடிலாலும். இங்கே என்ன ஆகுது, செலக்டிவாக ஹார்ட் ரேட்டு, அதோட கான்ட்ராக்ஷன், ஏவி கண்டக்ஷன், பிளட் ப்ரெஷர் எல்லாமே கம்மியாகுது. சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்சுரல் ஹைப்போடென்ஷன் கூடவே ஜிஏ டிஸ்டர்பன்சஸ். யூசஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சிஸ்க்கு யூஸ் பண்ணுறது. நோட் பண்ணிக்கோங்க, இந்த லெபிட்டலால் கார்விடிலால் ட்ரக்ஸ் எங்கே பர்டிகுலராக யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்பர் டென்சிவ் எமர்ஜென்சிஸ். ஓகேவா, உடனே பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபியோக்ரோமோசைட்டோமா. ஓகேவா, ஸோ ரொம்ப ஒரு லாங்கான வீடியோ, கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். ஓகேவா, ஸோ ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதிலே நீங்கள் என்ன படிச்சிருவீங்க, ஃபுல்லாகவே கோலினர்ஜிக் ட்ரக்ஸு, ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸு, அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸு, ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஐ, இது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இது ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகேவா, படிக்கும்போது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு நோட்டு பேப்பர் இருந்தே ஆகணும். ஓகேவா, நோட் பண்ணுற பாயிண்ட்ஸு, அது மாதிரியே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ எல்லாமே நோட் பண்ணி அப்படியே படிச்சுட்டே வாங்க. அப்படியே சிலபஸை இந்த ஒரு பீரியடு, ஓகேவா, இப்போ 1 hour இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போதே என்ன பண்ணிடலாம், அதிலே நோட்ஸ் எடுத்து படிச்சிடலாம். ஓகேவா, அதுக்காக தான் எஃபோர்ட் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக், ஓகேவா, வீடியோஸ் எப்படி இருக்குது, எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபீட்பேக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்கும். ஓகேவா, நமக்கு டீச் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகேவா, உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இன்னும் எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அது மாதிரி. ஓகேவா, அது மாதிரி நம்ம வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.